அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 16 2024 இந்த தேதியில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வரலட்சுமி விரதமானதை சுமங்கலி பெண்கள் கடைபிடிக்க இருக்கிறோம். இந்த நாளில் எந்தெந்த நேரங்களில் நம்ம மகாலட்சுமி குறித்தான சிறப்பு பூஜைகளை செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம முதலாக பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி வீட்டிற்கு நம்ம எந்த நேரத்துக்கு அழைக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். அதாவது மகாலட்சுமி அலங்காரத்தை நம்ம செய்ய ஆரம்பிப்போம் இல்லைங்களா, அதுக்குண்டான நேரம் தான் இது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15, அதாவது முதல் நாளே பார்த்தீங்க அப்படின்னா சாயந்தரம் 6 மணியில் இருந்து 8 மணிக்குள்ளே செஞ்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த நாள் காலையில் ஆகஸ்ட் 16 காலை 6 மணி முதல் 7:20க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மகாலட்சுமிக்குரிய அலங்காரத்தை நம்ம சிறப்பான முறையில் செஞ்சு முடிச்சிடணும். அடுத்தது அம்மனின் திருவுருவம் எழுந்தருளியுடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வரலட்சுமி பூஜை செய்யறதுக்கான சிறப்பு ஏற்பாடுகளை நம்ம செஞ்சு முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு அந்த பூஜை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 16 காலையில் 9 மணிலேருந்து 10:20 மணிக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நம்ம எப்போ வேணாலும் இதை செஞ்சுக்கலாம். இப்போ பூஜை முடிஞ்சிருச்சு. அடுத்தது அந்த புனர்பூசை, அதாவது மகாலட்சுமிக்கு உண்டான அந்த புனர்பூஜை செய்வதற்கான நேரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு விட்டுணும். அடுத்த நாள் காலையில், அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதி காலையில் 7:35 மணியில் இருந்து 8:55 மணி வரைக்கும் செஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா காலை 10:35 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் கூட நம்ம இதை செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அடுத்த நாளும் நம்ம எடுக்கலை, சனிக்கிழமை ஒரு சில 2ஆம் நாள் எடுக்க வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு 3ஆவது நாள் எடுக்கலாம் அப்படிங்க போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 18 காலையில் 7:45லேருந்து 8:45 வரைக்கும் அந்த 1 மணி நேரத்தில் செய்யலாம். இல்லை அப்படின்னா அதே காலையில் 10:45 மணி முதல் 11:45 மணிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த புனர் பூஜையை நம்ம செஞ்சு முடிச்சிடணும். இந்த மாதிரி சில பூஜைகளை செய்வதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூஜைக்கு உண்டான சிறப்பு பலன்கள் எல்லாமே நமக்கு சரியான முறையில் கிடைக்கும். அனைவரின் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகாலட்சுமி எழுந்தருளி அனைத்து செல்வ வளங்களையும் பரிபூரணமாக அருளட்டும் என்று சொல்லி அடுத்து இன்னொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.